guys, welcome to shruthiskitchendubai. Shruthikaவோட 5th birthday vlog பார்த்திருப்பீங்க. அவளுக்கு நாங்க வாங்கின ஸ்பெஷல் gift இந்த டாய் கார் தான். அவ ரொம்ப நாளா இந்த கிட்ஸுக்கான கார் கேட்டுக்கிட்டே இருந்தா. பர்த்டேக்கு தான் வாங்கி தருவோம்னு சொல்லிட்டோம். இப்போ பர்த்டேக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். இந்த காரை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. அமேசான்ல 3 டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த கிட்ஸுக்கான டாய் காரை ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரைம் வச்சிருக்கிறதுனால 3 டேஸ்ல குவிக்கா டெலிவர் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். ஸ்ருதிகாக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். காரோட பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அசெம்பிள் பண்ணி காரை செட்டப் பண்ணணும். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு தனியா பேப்பர்ல டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதை ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சாலே போதும். சூப்பரா நம்ம காரை செட்டப் பண்ணிடலாம். அசசரிஸா நமக்கு பாடி கொடுத்துருக்காங்க. உள்ள வைக்கிற சேரை தனியா தான் கொடுத்துருக்காங்க. 4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீலோட ஃப்ளவரும் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் நம்ம தான் ஃபிட் பண்ணணும். ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தனியா ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. ஸ்பேர் டயரும் கொடுத்துருக்காங்க. இன்சுலேஷன் பண்றதுக்கு ஒரு 15 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 ஃப்ரண்ட் அண்ட் கியர் ஆக்சிஸ்ல இருக்கிற ஸ்க்ரூவை டைட் பண்ணி நம்மளோட வீலை செட்டப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரிமோட்டு கிட்ட ஒரு பிளக்இன் பாயிண்ட் இருக்கு. அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டியரிங் வீலை செட்டப் பண்ணணும். ஸ்பேர் டயரை அப்படியே நம்ம பின்னாடி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்டர்ஸை சைடில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். சேரை நம்ம நடுவில் செட் பண்ணிக்கலாம். சேரை செட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஸ்கொயர் பக்கிள் இருக்கு. அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆயிடும். இப்போ நம்மளோட கார் ஃபுல்லாக செட்டப் ஆகி இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. காரோட பிராண்டு டெக்ப்ளஸ். இது சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான டாய் காரு. இது பேட்டரி காரு வித் 4 ஃப்ரிக்ஷன் மோட்டார்ஸ் இருக்கு. மெட்டீரியல் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் தான். காரோட வெயிட் அரௌண்ட் 12 kg இருக்கு. கார் டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு. கியர் இருக்கு. ஸோ கியரை ப்ரெஸ் பண்ண உடனே ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் பேக்குக்கும் தனியா கியர் இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக்ல மூவ் ஆகுது. இதுல நீங்க ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 2 modes of operations இதில் நம்ம பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் ரைட் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் ரைட் பண்ணிக்கலாம். மல்டி ஃபங்க்ஷன்ஸும் இந்த காரில் பண்ணிக்கலாம். கார் ஸ்டார்ட் ஆகும்போது முன்னாடிலாம் பிரைட் கலர் லைட்ஸ் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு USB இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ அதில் நம்ம சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். கார் டயர்ஸ்ல ஸ்லிப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஸ்லிப் ஆகாம ஸ்மூத்தா டிரைவ் ஆகும். இந்த காரை 36 months பேபிஸ்ல இருந்து 8 year பேபிஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த காரு பெர்ஃபெக்டான டாய் காரா இருக்கும் கிட்ஸுக்கு. ஸ்ருதிகா இப்பதான் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கா. அதனால இந்த காரிடார்ல விளையாட விட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆன் ரோட் போடலான் இருக்கோம். ஸ்ருதிகா இப்போ பிகினிங்ல இருக்கிறதுனால நாங்க ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி தான் இந்த காரை ஆப்ரேட் பண்ணோம். அவளுக்கு ஒரு 4 டைம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவளே இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டா. இந்த கார் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் guys, ish you all.